எங்கள் வீட்டில் வந்து பலாப்பழம் பழுத்தாலும் சரி, பப்பாளி பழம் பழுத்தாலும் சரி, அதை கட் பண்ணியோ இல்லை அது மரத்தில் காய்ச்சிருக்கிறாப்லையோ வச்சுட்டு பக்கத்தில் என் ப்ராடக்ட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் டெய்லி போஸ்ட் போடுவோம். அப்படிலாம் செய்கிறப்ப ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை. அப்போ யோசித்தேன், எதுனாடா நம்ம போஸ்ட் போடுறோம், யாருமே வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் தான் நினச்சேன், இது எப்படி செய்கிறோங்கிறத நம்ம காட்டணும். ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன தேவையோ, செம்பருத்தி, மருதனை, கையாந்தரை, கத்தாழை எல்லாமே என் ஃபார்மில் கொண்டு போய் நடுறதை அப்படியே வீடியோ காட்டினேன். அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நேச்சுரலாக இருக்கே, அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, ஓ அதுலேருந்து எடுத்துருக்காங்களா, அவங்க வயல்லேருந்து வந்த பொருள் இது, ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு தோணி அவங்க வாங்கினாங்க. வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவ்யூஸையும் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லேயே போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வாடிக்கையாளர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. ஆனால் பொறுமை ரொம்ப அவசியம். நான் வந்து 8 வருஷ காலம் ஆச்சு எனக்கு இந்த பிக் வர்றதுக்கு. அந்த 8 வருஷமும் விடாமல் என்னுடைய செயல்களை செஞ்சேன். நம்ம போஸ்ட் இன்னைக்கு யாருமே பார்க்கலையே, பார்க்காட்டி போயிட்டு போது, நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் போடுவோம்னு நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். ஒரு நாள் வந்து பப்பாளி பழம் 200 கிலோ அரைச்சி அதை ஃபேஸ் பேக் தயாரிக்கிறத நான் போட்டேன். அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மற்ற வீடியோக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தாங்க. ஸோ நம்ம செயலை வந்து நல்லா செஞ்சுட்டே போடுவோம். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பீக் ஆகும். அப்போ வந்து நம்மளை எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு, ஓ இவங்க முன்னாடியிலேருந்து செய்கிறாங்களா, இவங்க அப்பையிலேருந்து செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கஸ்டமர் வருவாங்க. அதனால சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராகவே செய்யுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ரீச் ஆகும்.